வணக்கம். நடைபெற்று முடிஞ்ச சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தாவேகா அதிக இடங்களை வென்று பிறகு திமுகவோட கூட்டணி கட்சிகளோட தயவோட ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருச்சு. சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகள் அப்புறம் அதிமுகவோட ஒரு பகுதி இவங்களோட ஒத்துழைப்போட இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையை தாவேகா நிரூபிச்சு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கு. இந்த தேர்தல் காலத்துல தாவேகாவோட வெற்றி இவ்வளவு குறுகிய காலத்துல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதே போல இன்னொன்னும் பேசப்பட்டுச்சு. எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான வாக்கு விழுக்காடு இந்த தேர்தல் காலத்துல பதிவாச்சு. எவ்வளவு விழுக்காடு அப்படின்னு கேட்டீங்கன்னா 85.1 அந்த அளவுக்கு வாக்கு விழுக்காடு பதிவாச்சு. அவ்வளவு பேர் வாக்கு போட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தாவேகா தரப்புல விஜய் தான் காரணம், விஜய்க்காக மக்கள் கூட்டம் கூட்டமா வாக்கு செலுத்திருக்காங்க, முழுக்க முழுக்க விஜயோட தாக்கம் தான் காரணம் அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா உண்மையான காரணம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR அதை நடைமுறைப்படுத்தியால அதிகப்படியான வாக்கு விழுக்காடு காட்டுது. இப்படி 85.1 விழுக்காடு அளவுக்கு மக்கள் அதிகப்படியா வாக்கு செலுத்திருக்காங்க. அப்ப ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு சமூக பொறுப்புணர்வோடு வாக்கு செலுத்த வர்றாங்க அப்படின்னு எல்லோரும் பெருமிதப்படுற வேளையில, மகிழ்ச்சி அடையக்கூடிய வேளையில இந்த தேர்தல் காலத்துல நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு தனிநபரா இல்லாம கூட்டம் கூட்டமா, அதாவது ஒரு கிராமமே வாக்கு செலுத்தாம புறக்கணிச்ச சம்பவங்களும் உண்டு. அது பல இடங்கள்ல நடந்துச்சு. நான் போட்டியிட்ட வேதாரண்யம் தொகுதி உட்பட சில கிராமங்கள்ல இங்க சாலை வசதி எங்களுக்கு செஞ்சு தரல, யார் வந்தாலும் எதுவும் மாறல, அதனால நாங்க ஓட்டு போட போறதில்லை அப்படின்னு தேர்தலை புறக்கணிச்சாங்க. தண்ணி வசதி இல்லை, நாங்க குடிக்க தண்ணிக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம், அதனால நாங்க தேர்தலில் ஓட்டு போட போறதில்லை அப்படின்னு புறக்கணிச்சாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு. இந்த புறக்கணிப்பை காட்டிலும் மிகுந்த கவனத்துக்குரியது, நாம் முதன்மையாக பேசப்பட வேண்டியது, சாதிய சிக்கல் காரணமாக 3 இடங்கள்ல இந்த தேர்தல் களத்தை புறக்கணிச்சாங்க. முதல்ல எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேங்க வயல். அந்த வேங்க வயல் கொடூரத்தை நாம மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது, அதை கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டோட வரலாற்றுல கருப்பு பக்கங்கள்ல பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு கொடூரம் வேங்க வயல் நடந்த அந்த வன்கொடுமை சம்பவம். மனிதர்கள் அருந்தக்கூடிய நீர்ல மனித கழிவை கலந்து குடிநீர் தொட்டில கலந்து அந்த கொடுமை செஞ்சுட்டான். நாங்க திராவிட மாடல், சமூக நீதி, நாங்க சமத்துவத்தை போதிக்கிறோம், நாங்க சமதர்மத்தை உருவாக்குறோம், இப்படி எல்லாம் கதையளக்கக்கூடிய திமுக 2022 மனித கழிவை குடிநீர் தொட்டில கலந்துட்டாங்கிற செய்தி வருது. 2026 வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கு திமுக, ஏறக்குறைய 4 ஆண்டு காலம். இந்த காலத்துல யார் அந்த குடிநீர் தொட்டில மலத்தை கலந்தானோ அந்த குற்றவாளிய கடைசி வரைக்கும் கைது பண்ணல. என்ன கொடுமைன்னா, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்கள்ல இருந்து 3 பேரை இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் குடிநீர் தொட்டில மலத்தை கலந்தாங்கன்னு பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளியாக்கி, இதுல சாதிய சிக்கல் இல்லை, அப்ப இந்த வழக்குக்கு சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தாதுன்னு ஒட்டுமொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. அந்த மலம் கலக்கப்பட்ட குடிநீர் தொட்டி இன்றளவும் ஒரு பேரவலத்தின் சாட்சியாக இன்னும் இருக்கு. அந்த ஊருக்கு யாரு போனாலும் யாரு வந்தாலும் உளவுத்துறை கண்காணிக்கும், காவல்துறை கேள்வி கேட்கும். அந்த ஊர்ல ஒருத்தனை இறந்து போயிட்டாங்க, அந்த சாவுக்கு போனா கூட கெடுபிடி என்கிறனால திமுக ஆட்சியில் இருந்துச்சு. இப்ப தாவே காட்சியில என்ன நடக்கும்னு தெரியல. இப்படி அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த மக்கள் வாக்கு செலுத்தாம புறக்கணிச்சுட்டாங்க. அந்த 2024 அந்த பார்லிமெண்ட் தேர்தல் காலத்துல வேங்கவேல போய் அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்ட, அந்த மக்கள்கிட்ட பேசின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் 2024. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் காலத்தையும் அந்த மக்கள் முற்றுமுழுதா புறக்கணிச்சுட்டாங்க. ஒட்டுமொத்தமா 69 வாக்காளர்கள் அந்த வாக்குச்சாவடியில பட்டியல் பிரிவை சேர்ந்தவங்க, அதுல 61 பேர் வாக்கு போடல. 61 பேர் வாக்கு போடல. அந்த வாக்கு போட்டவங்களும் வெளியூரை சார்ந்தவங்க அப்படின்னு வெளியூர்ல இருந்து இங்க வாக்கு இருக்கு அப்படின்னு ஓட்டு போட்டு போறவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரிகள் பேசியும் எனக்கு நீதி கிடைக்கல, அதனால வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு அந்த மக்கள் வாக்கு செலுத்தாம தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. இது ஒரு பேரவலம், வெக்கக்கேடு, எப்படி சொல்றது, சமூக நீதி என்று மூச்சுக்கு 300 தடவை அந்த சொல்லை உச்சரித்துக் கொண்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆற்றிருந்த திமுக
கடைசி வரைக்கும் வேங்கவேல் மக்களை நடுத்தர தான் விட்டுச்சு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தமிழ்நாட்டோட அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினோ துணை முதலமைச்சர் உதயநிதியோ போய் பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் போகல. பஞ்சாப்ல வந்து முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர் தான் அவ்வளவு அடாவடித்தனம் பண்ணார். அவரோட இல்ல திருமணம் நடக்குது பஞ்சாப்ல. உதயநிதி கிளம்பி போறாப்புல அந்த திருமணத்துக்கு. ஆனா வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல. அதே போல வந்து ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு 2 ஆண்டுக்கு நினைக்கிறேன் 2 ஆண்டுக்கு முன்னாடி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்தா போய் உட்கார்ந்துருவாப்புல. 3 நாளும் என்னமோ பார்த்தாரு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை மொத்தமா. அப்படி வந்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பார்க்க போய் உட்கார்ந்தவர் ஒரு பொழுதும் வேங்கவேல் மக்களை போய் பார்க்கல. அது விமர்சனமா மாறுது, சர்ச்சையா மாறுது, குற்றச்சாட்டா மாறும் தெரிஞ்சு கூட பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல. அந்த மக்களோட போய் உட்கார்ந்து அந்த மக்களோட அந்த குடிசை வீட்டுல அந்த தரையில உட்கார்ந்து அவங்க வீட்டுல ஒரு கவலை சொம்பள தண்ணியை வாங்கி குடிச்சு கவலைப்படாதீங்க இந்த அரசும் நானும் உங்களோட இருப்போம் தைரியமா இருங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்திருந்தா கொஞ்சமாவது அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். ஒரு பக்கம் நீதியும் கிடைக்கல, பாதிக்கப்பட்ட மக்களை செஞ்சு ஆறுதலும் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, எந்த ஊருக்கு போனாலும் வேங்கவயல் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த மலத்தை கலந்த தண்ணியை குடிச்ச ஊரா அப்படின்னு கேட்கறாங்க. அவமானமா இருக்கு, தலைகுனிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல நாங்க சாப்பிடுறப்ப தொண்டை அடைச்சா தண்ணி குடிக்கிறப்ப அந்த தண்ணி தான் ஞாபகத்துக்கு வருது, அப்ப சோறு இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வலி தோய்ந்த வார்த்தைகள். அந்த வேங்கவேல் மக்கள் இந்த தேர்தல் களத்தை புறக்கணிச்சது இந்த நாட்டோட அவமானம். இந்த ஜனதா அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லோருக்குமான அவமானம், பேரவலம். அப்புறம் நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற தொகுதியில பெரும்பத்து மற்றும் இந்திரா காலனி பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த தேர்தல் களத்தை அவங்களும் புறக்கணிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதிய சிக்கல் தான். மார்ச் 2ஆம் தேதி அந்த பெரும்பத்துங்கிற பகுதியில வந்து சாதிய வன்முறை இரட்டை படுகொலை. அந்த இரட்டை படுகொலையில ஜான் மார்க்குங்கிற ஒரு ஆதி தமிழ் இளைஞர், அதே போல ஒரிசாவை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர் ஒருத்தர் அப்படின்னு 2 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அப்படி கொலை செய்யப்பட்ட பிறகும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உளிச்சு போற அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய சாதிய வன்முறையும் இரட்டை படுகொலை நடந்தும் கூட முதலமைச்சர் ஸ்டாலினும் ஏன் மாவட்ட ஆட்சியர் கூட அங்க போய் பார்க்கல. அந்த மக்களுக்கான நிவாரணம், அந்த மக்களுக்கான பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கான உரிய இழப்பீடு, அரசு வேலை எதுவுமே கிடைக்கல, நீதி கிடைக்கல அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமா 964 வாக்காளர்கள் அங்க இருந்தும் கூட 2ல இருந்து 3 பேர் தான் வாக்கு செலுத்திருக்காங்க. மீதி 960 பேர், ஏறக்குறைய 960 பேர் வந்து அந்த பகுதியில வாக்கு செலுத்தல. ஏன்னா ஆண்ட திமுக அரசு தங்களுக்கான நீதியை பெற்றுத்தரல அப்படின்னு நினைச்சாங்க. அதன் விளைவாக அவங்களும் தேர்தலை புறக்கணிச்சாங்க. அதுவும் ஆண்ட திமுக அரசுக்கு கேவலம் தான், வெட்கக்கேடுதான். நாங்க சாதியை ஒழிக்கிறோம், சமத்துவத்தை விரும்புறோம், சாதி ஒழிப்பு தான் குறிக்கோள், அதுதான் திராவிடம், அதுதான் பெரியார், அதுதான் அண்ணா அப்படின்னு பேசிவிட்டு சாதிய வன்முறை வெட்டப்படுவல அதுல பாதிக்கப்பட்ட மக்களை ஆற்றுப்படுத்தவோ அவங்களுக்கான நம்பிக்கை வார்த்தைகளை தரவோ கடைசி வரைக்கும் செய்யல. அப்புறம் 3வது தேர்தலை புறக்கணிச்ச பகுதி அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லப்படுது, ஆனா திருவில்லிபுத்தூர். அந்த திருவில்லிபுத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அச்சம் தவிர்த்தாங்கிற கிராமம். அந்த அச்சம் தவிர்த்தாங்கிற கிராமத்துல ஆதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியை எப்படி அழைக்கப்படணும் நியாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படின்னு அழைக்கப்படணும். கிராமத்தின் பேரு அச்சம் தவிர்த்தான், அந்த ஆதி குடிகள் வாழக்கூடிய பகுதியை வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படின்னு அழைக்கப்படணும். ஆனா எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பறைச்சேரி என்று அழைக்கிறாங்க. எப்படி? பறைச்சேரி என்று அழைக்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் பறைச்சேரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி அவங்க அழைக்கிறாங்க, அவங்க சொல்றாங்கிறத தாண்டி அரசு ஆவணங்கள்ல பட்டா தவிர்த்து அத்தனை அரசு ஆவணங்களையும் பறைச்சேரி என்று பதிவு செய்யப்படுது. இப்ப கடைசியா வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு பிறகும் கூட அந்த பெயர் வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டை உட்பட எங்கேயுமே மாற்றப்படல, பறைச்சேரி என்று பதிவு செய்யப்படுது. 15 ஆண்டா போராடுறோம்ங்கிறாங்க. 15 ஆண்டா இந்த பெயரை மாத்தணும், இந்த பறைச்சேரிங்கிற பேரை வந்து வடக்கு அச்சம் தவிர்த்தான் மாத்தம் சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து போராடுறாங்க. பலகட்ட போராட்டம், பலகட்ட மனு கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தும் கூட அரசு இறங்கல. ஆண்ட அதிமுகவும் இறங்கல, ஆண்ட திமுகவும் இறங்கல. கடைசியில் என்ன பண்ணு தெரியாம நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து பேருந்துல ஏறப்ப எந்த பகுதி அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல வங்கிக்கு போறப்ப எந்த பகுதி அப்படின்னு கேட்கிறப்ப, என் பிள்ளைகள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போறப்ப அங்க சொல்றப்ப பறைச்சேரி அப்படின்னு சொல்லி சாதியை சொல்லி அவமானப்படுத்தி அந்த இடத்துல அவங்கள தலைகுனிவுக்கு ஆட்படுத்தினா எவ்வளவு பெரிய கொடுமை. தனி நபரை வந்து சாதியை சொல்லி அடைக்கக்கூடாது, பாறையர் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லி வந்து தாழ்த்தக்கூடாது. அப்படி தாழ்த்தினா வந்து சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயுங்கிறது சட்டம். தனி நபரை சாதியை சொல்லி அழைக்கக்கூடாது. அப்படி அழைச்சா சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும்னா ஒரு கிராமத்தை, ஒரு பகுதியை
சாதியை சொல்லி அழைப்பதற்கான அடையாளப்படுத்துவதற்கான உரிமையை யார் கொடுத்தது? இதே தமிழ்நாட்டில் சொல்லப்படுது. சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சாங்க. இந்த சூத்திர பட்டத்தை போக்க, சாதிய பட்டத்தை போக்க அரசியப்பு சாசனத்தை எரிச்சாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லப்படுது. ஆனா அந்த தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் வந்து சாதியால எங்க ஊர் பேரை வந்து அடையாளப்படுத்துறாங்க. அப்படி அடையாளப்படுத்தாதீங்க அப்படின்னு பல ஆண்டுகளா 10-15 ஆண்டுகளா கோரிக்கை வச்சு போராடுறாங்க, மன்றாடுறாங்க, மனு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஆடு மறுக்கும் செவிசாய்க்கல. அதை கவனத்தை எடுத்துக்கலாம்னா அப்புறம் என்னடா சமூக நீதி, உங்க புடுங்கிற சமூக நீதி? அப்ப திமுக என்ன பண்ணி கிழிச்சிச்சு? அப்ப எவ்வளவு பெரிய கேவலம் இது! ஒரு ஊரு பேரையே பறைச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சாதியை சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. நான் நியூஸ் தமிழ் ஊடகத்தோட விவாதத்துல நான் பதிவு செய்யறப்ப அதை கோரிக்கையா வந்து நான் பதிவு செஞ்சேன். ஆண்ட திமுகவும் அதிமுகவும் அதை சரி செய்யல. ஆளக்கூடிய தாவேக அரசாவது அந்த பறைச்சேரிங்கிற அந்த ஊரு பேரை வந்து வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படின்னு மாத்தணும். அரசு ஆவணங்கள்ல மாத்தணும். அங்க சாதியை சொல்லி விழிப்பதற்கும் அடையாளப்படுத்துவதற்கும் அழைப்பதற்கும் தடை போடணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நான் அந்த தொலைக்காட்சி வாரத்துல கருத்துக்களை பகிர்ந்தேன். இதோட விட போறதில்லை. இந்த பேரை மாற்ற வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் அதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு பதாக வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. அதே சமயத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் வந்து அந்த ஊர் மக்களை போய் பார்த்துருக்காங்க. பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க, ஆதரவு கரம் நீட்டிருக்காங்க. அவங்க ஐயா சண்முகம் ஒரு பதிவு போட்டுருக்காங்க. என்ன பதிவுனா, நான் அந்த மக்களை பார்த்தேன், ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன், ஓட்டு போடுங்க, அடுத்த அரசு வந்து சரி செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஐயா சண்முகம் அவர்கள் வந்து அந்த கிராம மக்கள் வாக்கு செலுத்தினா பதிவு பண்றாங்க. அவங்க வாக்கு செலுத்தாங்களா செலுத்தலையான்னு தெரியல, அவங்க புறக்கணிச்சதா சொல்லி பதாக வச்சிருக்காங்க. ஆனா ஐயா சண்முகம் வந்து நான் வாக்கு செலுத்த சொன்னேன், நம்பிக்கை அடிப்படையில் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இப்ப அவங்க வாக்கு செலுத்தாங்கன்னு கூட வச்சுக்கோமே, அப்படி கூட வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு. ஐயா சண்முகம் அவர்கள் வந்து புதிய அரசு அமைகிறப்ப நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இப்ப தாவேக அரசு அமைஞ்சிருக்கு. இந்த தாவேக அரசு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவோடும் தான் இந்த ஆட்சி வந்து நிலைக்குது. அப்ப தாவேகாவோட தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்கிட்ட பேசக்கூடிய இடத்துல இருக்காரு ஐயா சண்முகம். அப்ப ஐயா சண்முகம் அவர்கள் வந்து அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் பொருட்டு அதை பேசணும். அது அவரோட கடமை. அதே போல நாமளும் இந்த பறைச்சேரிங்கிற இந்த சாதிய பெயரோடு அந்த பகுதி மக்கள் அழைக்கப்படுறதை எதிர்த்து நாமளும் மற்ற தளங்கள்ல பேசுவோம். நாம் தமிழர் கட்சி அதுக்கு எதிராக குரல் எடுப்போம், அந்த மக்களுக்காக பேசும். எப்பாடுபட்டாவது அந்த பேரை வந்து மாற்றுவதற்கு வந்து நம்ம துணை நிற்போம். இதுல தாவேக அரசு கிட்ட இந்த வேங்கவேல் வழக்கை பொறுத்த வரைக்கும், வேங்கவேல் வழக்குங்கிறது இப்ப மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிடி கீழே தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் பாதிக்கப்பட்ட யாருக்கும் நீதி கிடைக்கல. அப்ப அதுல நீதியை கிடைக்க செய்வதற்கும், நாங்குநேரியில பாதிக்கப்பட்ட அந்த பெரும்பத்து கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கான நிவாரணம், பாதுகாப்பு, அரசு வேலை போன்றவற்றை வழங்குவதற்கும், அப்புறம் இந்த பறைச்சேரி என்று அழைக்கப்படுறதை தவிர்த்துட்டு அவங்க ஊரு பேரை வந்து அச்சம் தவிர்த்தான் அப்படின்னு அழைக்கப்பட அதற்கான அரசு ஆவணங்கள்ல பெயர் மாற்றம் செய்வதற்கும் வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை வந்து தாவேக அரசு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தரப்புல சொல்லப்படுது. அதே போல அண்ணல் அம்பேத்கர் சாதியத்துக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுமைக்கும் போராடிய மகத்தான புரட்சியாளர் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் வந்து கொள்கை வழிகாட்டிய கொள்கை தலைவராக வந்து தாவேக கொண்டிருக்கு. அப்ப அந்த தாவேக இந்த சாதியத்தால பாதிக்கப்பட்டு வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு தேர்தலை புறக்கணிச்ச இந்த மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை, ஒரு தீர்வை, ஒரு நீதியை பெற்றுத்தர்றதுதான் ஒரு மக்களுக்கான அரசா இருக்க முடியும். அதனால அந்த கோரிக்கையாவே தாவேக அரசு கிட்ட நாம் வைக்கிறோம்.